அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல் பிஸ்னு ரிவ்யூ. இன்றைக்கி நம்ம சேனலில் செம டேஸ்டான இடியாப்பம் முட்டைக்கொத்து எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இடியாப்பம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரு பச்சை மிளகா, கருவேப்பிலை, புதினா, மல்லியில் எல்லாத்தையும் நான் வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன். 4 இடியாப்பம் எடுத்திருக்கேன். இதை இந்த மாதிரி பிச்சு போட்டுக்கோங்க. கடையில் வாங்கின இடியாப்பமாக இருந்தால் 6 எடுத்துக்கோங்க. நான் வீட்டில் கொஞ்சம் கனமாக பண்ணனால 4 தான் எடுத்திருக்கேன். ஒரு கடாயை ஹீட் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சமாக நான் எண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெய் ஹீட் ஆனதும் வாஷ் பண்ணி வச்சுருக்க கருவேப்பிலையை போட்டுக்கலாம். இது கூடவே கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இது கூட கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாயை சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கினதும் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி, புதினா, மல்லியிலையை ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதை வதக்கிட்டு ஒரு டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இஞ்சி பூண்டோட அந்த பச்சை வாசனை எல்லாம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கு பிறகு 3/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் சிக்கன் மசாலா, 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இந்த வெங்காயம் தக்காளிக்கு மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி இடியாப்பத்தில் இருக்கும், அதனால் வெங்காயம் தக்காளிக்கு மட்டும் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம வதக்குனதை லைட்டாக ஒரு ஓரமாக நகட்டி விட்டுட்டு இதிலே ஒரு முட்டை ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு நிமிஷம் அப்படியே விட்டுட்டு இந்த முட்டையை மட்டும் லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம். முட்டையை வதக்கினதுக்கு பிறகு நம்ம வதக்கி வச்சுருக்க வெங்காயம் தக்காளியும் இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணதுக்கு பிறகு நம்ம உதுத்து எடுத்து வச்சுருக்க இடியாப்பத்தையும் இது கூட சேர்த்துட்டு இதை எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். லைட்டாக சாப்பிட்டு பார்த்துட்டு உப்பு தேவைன்னா ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு உப்பு கரெக்டாக இருந்துச்சு. அவ்வளோதான், செம்ம டேஸ்ட்டான இடியாப்பம் முட்டைக்கொத்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆள் கொடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.